ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மட்டன் கொத்துக்கறி வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை அப்படின்னா, கடலப்பருப்பை வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கணும். அது ஊற வச்சதை இப்போ நம்ம கையால் உடைக்கிறோம் தெரியுமா, இந்த ஸ்டேஜில் அது உடஞ்சிருக்கணும். இதுக்கப்புறம் நல்லா கறியை வாஷ் பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதை கடையிலேயே கொத்தி வாங்கிட்டேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வாங்கி பீஸ் பண்ணிக்கலாம். அப்போ இன்னும் வந்து சாப்பிடும்போது கறி வந்து உங்களுக்கு கிடைக்கும் க்ரன்ச்சியாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இது கூட 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணணும். தயிர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மட்டன் மசாலா 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மட்டன் மசாலா 1 ஸ்பூன். மிளகாத்தூள் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கடைசியாக வந்து மிளகாவும் சேர்ப்போம். ஸோ கடைசியாக இப்படி ஊற வச்சு ஒரு 1/2 ஹவராவது ஊற வச்சுருக்கணும். இதெல்லாம் தேவையான ஐட்டம். 2 வெங்காயம், 1 தக்காளி, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம ஊற வச்ச சிக்கன், அதுக்கப்புறம் கரம் ஸ்பைசஸ். அதுக்கப்புறம் அடுப்பில் குக்கர் வச்சு ஆயில் போட்டுட்டு கரம் மிளகா, அதாவது பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடியை சேர்க்கணும். அதுக்கப்புறம் அதோட ஆனியன் சேர்க்கணும். ஆனியன் சேர்த்துட்டு இதோடைய ஒரு பச்சை மிளகா, ஏன்னா எனக்கு காரம் கம்மியாக வேணும். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த ஸ்டேஜில் வெந்ததுக்கப்புறம் இது கூட வந்து கரம் மிளகா ஸ்பைசஸ், அதாவது மிளகாத்தூள் அதெல்லாம் சேர்க்க போகிறோம். மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து மட்டன் குழம்பு பொடி சேர்க்குறேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து இதோட பச்சை ஸ்மெல், அதாவது ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு இதை வந்து நல்லா கிண்டணும். இது கிண்டி இதோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் மட்டும்தான் நீங்கள் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். ஸோ இந்த மாதிரி எண்ணெயில் வந்து மசாலாஸ் வந்து நல்லா முருகி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இது கூட நம்ம தக்காளி, புதினா மல்லி வந்து ஆட் பண்ண போகிறோம். நம்ம வந்து இப்போ வந்து உப்பு சேர்க்க மாட்டோம். ஆரம்பத்தில் கறியை பெரட்டி வச்சப்போ நம்ம உப்பு சேர்க்கல. ஏன்னா கடலப்பருப்போட உப்பு சேர்த்தோம் அப்படின்னா கடலப்பருப்பு வேகாது, அதனால தான். ஸோ இந்த ஸ்டேஜில் தக்காளியும் புதினா மல்லியும் ஆட் பண்ணலாம். நம்ம இப்படி தக்காளி சேர்த்தப்போ கூட உப்பு, அந்த தக்காளி வேகணும் அப்படின்னு சொல்லி உப்பு சேர்க்காமல் ஸ்கிப் பண்ணிவிட்டு எல்லாமே முடிச்சுட்டு கடைசியாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு வெந்தோன்னே இது கூட நம்ம ஊற வச்சுருக்க கறியை வந்து ஆட் பண்ண போகிறோம். கறியை ஆட் பண்ணோன்னே இதுக்கு வந்து தண்ணி ஊற்ற வேண்டாம். இதை இந்த மசாலாவோடையே நல்லா வந்து கிண்டி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தண்ணி ஊற்றாமல் இதை சும்மா குக்கருக்கு விசில் போடாமல் குக்கரை மூடி வைக்கணும். மூடி வச்சாலே இந்த கறி வந்து, ஏன்னா தயிரோடலாம் ஊறி இருக்குல்ல, அந்த தண்ணி வந்து வெளியே வரும். அந்த தண்ணி வந்ததுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ வந்து தண்ணி வேணுமோ அந்த லிக்யூட் இதை பார்த்துட்டு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள், நான் இப்போ குக்கரை மூடி வச்சு அந்த ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம எந்த தண்ணியும் சேர்க்காதப்பவே இதில் தண்ணி விட்டுருக்கு. இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது கூட நம்ம தேங்காவையும் சேர்த்து ஆட் பண்ணி ஒரு 5 to 6 விசில் விட்டு ஆஃப் பண்ணுறனால ஆஃப் பண்ணலாம். இல்லை எங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணாம், திக்காக தான் வேணும் அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு இதோட அந்த பவுல் கழுவி வச்ச தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 4 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, தேங்காய் ஊற்றி அதுக்கப்புறம் ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் இப்போ எல்லாத்தையும் ஒரே தடவையாகவே ஆட் பண்ணுறேன். இப்போ நான் தேங்காய் ஆட் பண்ண போகிறேன். நான் 3 ஸ்பூன் தேங்காய் போட்டால் போதும். நான் வெறும் தேங்காவோட சோம்பு மட்டும்தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா பாதாம், கசகசா இதெல்லாம் இது பண்ணிங்கன்னா இன்னும் க்ரீமியாக டேஸ்டியாக கிடைக்கும். அது உங்களோட விருப்பம், யுவர் சாய்ஸ். இப்போ இதுக்கப்புறம் குக்கரை விசில் பண்ணி ஒரு 5 to 6 விசில், அதாவது கடலப்பருப்பும் கறியும் வேகிற அளவுக்கு விசில் விட்டால் போதும்.
ஆனால் இதை நல்லா மசாலாஸோட தேங்காய் எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விசில் விடுங்க. இல்லைன்னா அங்கங்கே திப்பியாக வந்துடும். இப்போ ஃபுல்லாக விசில் விட்டாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம எடுத்து பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஸ்டேஜில் வந்திருக்கு. பட் ஆனால் தண்ணியாக இருக்குது லைட்டாக. நான் இது வந்து பெஸ்ட்டு காம்போ எதுக்கு அப்படின்னா, ரசம் வச்சு ஒயிட் ரைஸோடு இதை தொட்டு சாப்பிட்டோம்னா செம்மையான காம்போவாக இருக்கும். இல்லை சப்பாத்தி, பரோட்டா இதுக்கெல்லாம் வந்து ஷைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரசங்கிறனால இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. நான் லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பை சிம்மில் வச்சு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா திக்காக்கிக்க போகிறேன். இப்போ தான் நம்ம வந்து உப்பை ஆட் பண்ணணும். நம்ம தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிவிட்டு அந்த 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சோம்னா இந்த ஸ்டேஜ் நமக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.